எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே, நாங்கள் கூடித் தொடங்கும் இக்கூட்டம் அன்பில் கனிந்து அறிவோடும் அறிவில் செறிந்த பண்போடும் எல்லோரும் பணிவோடும் கனிவோடும் பேசவும் நீர்தாமே துணையாக இருந்து வழி நடத்த வேண்டும் என்று அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் தனிப்பெரும் கருணையை முன்வைத்து பொன்னார் திருவடியை போற்றி வணங்குகிறோம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அனைவருக்கும் வணக்கம். இது 4ஆம் அமர்வு. சீவகாரியம் அல்லது உயிர் இறக்க ஒழுக்கம், அதை பத்தி பேசுவதற்கு நாம் ஒரு 3 அமர்வு செய்துட்டோம். முதல் அமர்வாக செய்தது ஒரு பொதுவான ஒரு விளக்கம். 2ஆம் அமர்வு நாம் 3 விடயத்தையும் பேசும். இயற்கை உண்மை, கருணை, அப்புறம் ஆன்ம லாபம் என்பது. ஆன்ம லாபம் தான் போன வாரமும் பேசணும். இன்றைய வாரமும் ஆன்ம லாபத்தை பத்தி மட்டும்தான் பேச போறோம். இது ஒரு அரை மணி நேரத்துல நிறைவு செய்யணும். நிறைவு படம் பார்ப்போம் இறையருள் எப்படி அமைச்சிருக்கேன்னு. ஐயா, நீங்க தொடங்குங்க ஐயா. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே, அன்பெனும் குடில் புகும் அரசே, அன்பெனும் மலைக்குள் படும் பரம்பொருளே, அன்பெனும் உயிர் ஒளிர் அறிவே, அன்பெனும் அணுவுள் அமைந்த பேரொளியே, அன்புருவாம் பரசிவமை. அருட்பெருஞ்சோதி. எல்லா வல்ல இயற்கை உண்மை கடவுளான அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் நம்மை இன்று இந்த நேரத்திலே கூட்டி உண்மை ஞான விளக்கங்களை தந்து நம் வாழ்வை புரோஜனமாக்கக்கூடிய நம் சத்திய தந்தையான அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றியை சொல்லி வணக்கத்தையும் சொல்லி இங்கே கூடியுள்ள எனது ஆன்மநேய உறவுகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் சொல்லி துவங்குறோம். அருட்பெருஞ்சோதி எல்லா உயிரும் சொல்லி நம்ம கடந்த வாரம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஜீவகாருண்ய ஒழுக்கமே கடவுள் வழிபாடு அப்படின்னு வள்ளல் பெருமான் நமக்கு சொல்லிட்டு இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை பத்தி ரொம்ப விரிவா சொல்றாங்க. இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கம் அப்படின்றது எதுக்காக அப்படின்னா, அதாவது ஆன்ம லாபம்னு ஒண்ணு சொல்றாரு. அந்த ஆன்ம லாபத்தை நம்ம அடையறதுக்கு தான் அப்படின்னு சொல்றாரு. அது என்ன மாதிரி சொல்றாருன்னா, ஒரு 2 வரியில, உலகத்தில் மனித பிறப்பை பெற்றுக் கொண்டவர்கள் இந்த பிறப்பினால் அடையத்தக்க ஆன்ம லாபத்தை கால உள்ள போதே அறிந்து அடைய வேண்டும். இதைதான் நம்ம போன வகுப்புல பார்த்தோம். நமக்கு காலம் இருக்கும் போதே அந்த ஆன்ம லாபம் என்னவென்று அறிந்து அந்த ஆன்ம லாபத்தை அடையணும் அப்படின்றதுதான் நம்ம போன வாரம் நம்ம பார்த்தோம். அதுதான் நம்ம கொஞ்சம் விரிவா நம்ம பார்த்தோம். இப்ப இந்த அமர்வுல அந்த ஆன்ம லாபம்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கான கேள்வி பதில நம்ம இப்ப படிக்கிறோம். நீங்க அதை கேட்டீங்க, அதுக்கப்புறம் நம்ம அதுக்கான பொருளை நம்ம பார்ப்போம். அப்படியே வள்ளலாரே கேள்வியை போடுறாரு. கேள்வி போட்டு பதில் சொல்றாரு. அதுல என்ன கேள்வினா, அப்போ அந்த ஆன்ம லாபத்தை தான் நம்ம இந்த பிறப்புல காலம் இருக்கும் போதே, நமக்கு காலம் இருக்கும் போதே அந்த ஆன்ம லாபம்னா என்னன்னு அறிந்து அந்த ஆன்ம லாபத்தை நம்ம அடையணும். அப்ப அந்த ஆன்ம லாபம்னா என்னன்னு தெரிஞ்சாதானே அடைய முடியும். அப்ப அது என்னன்னு அவர் சொல்றாரு. என்னன்னா, அந்த ஆன்ம லாபம் எது என்று, அந்த ஆன்ம லாபம் எது என்று அறிய வேண்டும் அப்படின்னு கேள்வி போட்டுட்டாரு. அதுக்கு பதில், எல்லா அண்டங்களையும், எல்லா கோணங்களையும், எல்லா ஒழுக்கங்களையும், எல்லா பயன்களையும் தமது பூரண இயற்கை விளக்கமாகிய அருள் சக்தியால் தோன்றி விளங்க விளக்கம் செய்திக்கின்ற இயற்கை உண்மை வடிவனராகிய கடவுளின் பூரண இயற்கை இன்பத்தை பெற்று எக்காலத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாமல் வாழ்கின்ற ஒப்பற்ற பெரிய வாழ்வே இந்த மனித பிறப்பினால் அடையத்தக்க ஆன்ம லாபம் என்று உண்மையாக அறிய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப அந்த ஆன்ம லாபம்னா என்னன்னு இங்க சொல்லியிருக்காரு. இதுல நம்ம கொஞ்சம் பிரிச்சு பார்ப்போம். இப்ப இதுல நம்ம ஒரு வார்த்தையை நம்ம எடுத்துக்கிறோம். என்ன வார்த்தை எடுத்துக்கிறோம்னா, இயற்கை விளக்கமாகிய அருள் சக்தி அப்படின்னு ஒரு வார்த்தையை எடுத்துக்கிறோம்.
இதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது எல்லா அண்டங்களையும், எல்லா புவனங்களையும், எல்லா பொருட்களையும், எல்லா ஜீவர்களையும், எல்லா ஒழுக்கங்களையும், எல்லா பயன்களையும் தமது பூரண இயற்கை விளக்கமாகிய அருள் சக்தியால் தோன்றி விளங்க விளக்கம் செய்கின்றனர். இது வரைக்கும் நம்ம எடுத்துட்டு அப்போ அருள் சக்தினாலும் இயற்கை விளக்கம்னாலும் ரெண்டும் ஒண்ணுதான், ஒரே பொருள் தான். அருள் சக்தினாலும் இயற்கை விளக்கம்னாலும் ரெண்டும் ஒரே பொருள் தான். அப்ப இந்த இயற்கை விளக்கமாகிய அருள் சக்தி தான் எல்லா அண்டங்கள் நிறைய இருக்கு. அதை நம்ம அதுக்கப்புறம் அதை நம்ம விரிவா பேசுவோம். அண்டங்கள் எவ்வளவு அண்டங்கள் இருக்குதோ, எவ்வளவு பூனங்கள்னா உலகங்கள், எவ்வளவு உலகங்கள் இருக்குதோ, இந்த உலகங்கள்ல, இந்த அண்டங்கள்ல, உலகங்கள்ல எவ்வளவு பொருள் இருக்கிறதோ, அப்புறம் இந்த உலகங்கள்ல வாழக்கூடிய ஜீவர்கள், உயிர்கள், அது எல்லாமும் இது எல்லா அண்டங்களும், எல்லா புவனங்களும், எல்லா பொருள்களும், எல்லா ஜீவர்களும் செயல்படுத்துவதுதான் அந்த ஒழுக்கம். அதையும் எல்லாத்தையும் செயல்படுத்தி அந்த செயல்பாட்டால உண்டாகக்கூடிய எல்லா பயன்களையும், அதோட எல்லா புரோஜனத்தையும் பயன்களையும் இறைவன் வந்து தமது பூரண இயற்கை விளக்கமாகிய அருள் சக்தியால எல்லா அண்டங்களையும், எல்லா புவனங்களையும், எல்லா பொருள்களையும், எல்லா ஜீவர்களையும், எல்லா செயல்பாடுகளையும், எல்லா பயன்களையும், அதாவது எல்லா ஒழுக்கங்களையும், எல்லா பயன்களையும் எல்லாத்தையும் தன்னோட அருள் சக்தியால தோற்றி, அதாவது உருவாக்கி, இதெல்லாம் உருவாக்கி இது எல்லாத்தையும் செயல்படுத்திட்டு இருக்கிறார். அதாவது வந்து இது எல்லாத்தையும் செயல்படும்படியாக அருள் செய்து கொண்டிருக்கிறார். அந்த அருள் சக்தியால இதெல்லாம் நடத்திட்டு இருக்காரு. அப்போ இந்த அண்டங்கள் இயங்குறதும் அருள் சக்தியாலதான், இந்த உலகங்கள் இயங்குறதும் அருள் சக்தியாலதான், இந்த பொருட்களோட அந்த அது உள்ளும் புறமும் இருந்து நடக்கக்கூடிய எல்லா விஷயமும் அருள் சக்தியாலதான். இந்த ஜீவர்களுக்கு நடக்கக்கூடிய உள்ள நடக்கக்கூடிய விளக்கங்களும் செயல்பாடுகளும், வெளியில நடக்கக்கூடிய செயல்பாடுகளும் எல்லாமே அருள் சக்தியாலதான். இதனால உண்டாகக்கூடிய அந்த பலன் அதுவும் அருள் சக்தியாலதான் நடக்குது. ஒரு செயல் நடக்குதுன்னா அந்த செயல்ல உண்டாகக்கூடிய விளைவு அதுவும் அருள் சக்தியால தான் நடக்குது. இது எல்லாமே அருள் சக்தின்ற அந்த இயற்கை விளக்கத்தாலே இறைவன் தோன்றி விளக்கம் செய்கிறார். அதாவது இது எல்லாத்தையும் உருவாக்கி அதை செயல்படுத்துறதுக்கு ஒளி வழங்கி கொண்டிருக்காரு. அதுக்கான சக்தியை வழங்கிட்டு இருக்காரு. அப்படிதான் அந்த அருள் சக்தியானது செயல்படுது. அப்ப இந்த அருள் சக்தி எங்கிருந்து இது செயல்படுது அப்படின்னா, இறைவன் இருந்து செயல்படுது. அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு இந்த வெளினா ஒன்றுமில்லாத வெற்றிடம் பேஸ் அப்படின்னு சொல்லலாம். அதை நம்ம வந்து இறைவன் வச்சுக்கிட்டா, இந்த வெற்றிடத்துல காற்று இருக்கு இல்லைங்களா, அந்த காற்று வந்து அருள் சக்தி மாதிரி. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்த வெளியும் அனாதியா இருக்கு, காற்றும் அனாதியா இருக்கு. அனாதினா எந்த ஆதாரமும் இல்லாம வெளியே இருக்கு. அதே மாதிரி காற்றும் எந்த ஆதாரம் இல்லாம காற்றும் இருக்கு. அது போல அந்த வெளி எப்படி அனாதியோ அதே போல இறைவனும் அனாதி. இந்த வெளியில காற்று எப்படி அனாதியோ அது போல அருள் சக்தி அப்படின்றது அனாதி. அது போல அப்ப இறைவன் இருக்கக்கூடிய அந்த இறைவனோட ஆற்றல் தான் அந்த அருள் சக்தி. அப்ப இந்த காற்று எங்கிருந்து வருது? இந்த வெளியில இருந்துதான் வருது. அது போல இந்த அருள் சக்தியானது எங்கிருந்து இது நடக்குது அப்படின்னா, அந்த கடவுளிடத்துல இருந்துதான் நடக்குது, இறைவன்றதுதான் நடக்குது. அப்போ அடுத்தது அவர் என்ன நமக்கு குறிப்பிட வர்றாருன்னா, எல்லா அண்டங்களையும், எல்லா புவனங்களையும், எல்லா பொருள்களையும், எல்லா ஜீவர்களையும், எல்லா ஒழுக்கங்களையும், எல்லா பயன்களையும் தமது பூரண இயற்கை விளக்கமாகிய அருள் சக்தியால தோன்றி விளங்க விளக்கம் செய்கின்ற. அப்படி அதாவது இது எல்லாத்தையும் உருவாக்கி அதை செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற அந்த இயற்கை உண்மை வடிவராகிய அந்த கடவுள் தான் இதெல்லாம் செயல்படுத்திட்டு இருக்காரு. எதனால? கடவுளோட அருள் சக்தியால. அந்த இயற்கை உண்மை வடிவராகிய கடவுளின் பூரண இயற்கை இன்பத்தை பெற்று இப்ப என்ன நமக்கு சொல்ல வர்றாருன்னா, இந்த அருள் சக்தி எப்படி இயங்குது அப்படின்றத சொல்லிட்டாரு. இப்ப கடவுள் எப்படி இருக்காரு, அந்த கடவுள் இருந்து இந்த அருள் சக்தி எப்படி செயல்பட்டு இருக்குன்னு சொல்லிட்டாரு. அந்த இயற்கை உண்மை வடிவராகிய கடவுளுடைய பூரண இயற்கை இன்பம் தான் வந்து அருள் சக்தி. இல்லையா? கிளாஸ்
அருள் சக்தி, சாரி, அந்த இயற்கை உண்மை வடிவராகிய கடவுளுடைய பூரண இயற்கை இன்பம் தான் ஆன்மலாபம். ஆன்மலாபம்னா நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா, இயற்கை உண்மை வடிவராகிய கடவுளின் பூரண இயற்கை இன்பம் தான் ஆன்மலாபம். அப்ப அந்த ஆன்ம லாபம், அந்த பூரண இயற்கை இன்பத்தை நம்ம பெற்றுட்டா நமக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கும் அப்படின்றத அடுத்த வரிகள்ல சொல்றாரு. இந்த இடத்துல மறுபடியும் நிறுத்தி நான் நிதானமா இன்னொரு முறை சொல்றேன். ஆன்ம லாபம்னா எதை குறிக்கிறாருன்னா, இயற்கை உண்மை வடிவராகிய கடவுளின் பூரண இயற்கை இன்பம். அந்த பூரணமான கடவுளுடைய பூரணமான இயற்கை இன்பம் தான் ஆன்ம லாபம். அந்த இயற்கை இன்பமானது எப்படி இருக்கும்? அது நான் அந்த இயற்கை இன்பத்தை நான் அடைஞ்சிட்டா எனக்கு என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கை இருக்கும் அப்படின்னா, எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைப்படாமல் வாழ்கின்ற ஒப்பற்ற பெரிய வாழ்வே இந்த மனித பிறப்பினால் அடையத்தக்க ஆன்ம லாபம் என்று உண்மையாக அறிதல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப இதுல என்னன்னா, அந்த ஆன்ம லாபத்தை நம்ம பெற்றுட்டோம்னா நமக்கு இந்த வாழ்க்கையில தடை எந்த காலத்திலையும் தடை இல்லை, எவ்விடத்திலையும் தடை இல்லை, எந்த விதத்திலையும் தடை இல்லை, எந்த ஒரு சிறிதளவோ பெரிய அளவோ எந்த அளவும் நமக்கு தடை இல்லை. அப்படி தடையே இல்லாம யாராலையும் அதாவது நம்மளோட ஒப்பிட்டு பார்க்க முடியாத அளவுக்கு எந்த ஒப்புமே இல்லாம, ஒப்பு உயர்வு இல்லாத ஒரு பெரிய வாழ்வு, யாரோடையும் ஒப்பிட்டு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய வாழ்வு, அந்த பெரிய வாழ்வு தான் ஆன்ம லாபம்ன்றார். இது உண்மையாக அறிதல் வேண்டும்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட ஒரு பெரிய பெரிய ஒரு வாழ்க்கையில தான் இறைவன் இருக்கார். அப்போ இறைவன் என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்றாரோ அதே வாழ்க்கையை நமக்கு கொடுக்கறதுக்காக தான் அவர் என்ன மாதிரி ஒரு பேரின்ப சித்தி பெறுவார் அப்படின்னா, பேரின்பம், அந்த இன்பத்துக்கு இணையா வேற எந்த இன்பத்தையும் சொல்ல முடியாது. அந்த பேரின்பம் சித்தி பெறுவாழ்வு அப்படின்னா சர்வ வல்லப சக்தியோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, என்னைக்கும் அழிவில்லாத வாழ்க்கை, யாராலும் ஒப்பிட முடியாத வாழ்க்கை, பேரின்பமான வாழ்க்கை. அது மட்டும் இல்லாம சர்வ வல்லப சக்தி பொருந்திய வாழ்க்கை. அப்படி சர்வ வல்லப சக்தினா பூரணமான பேரறிவுன்னு சொல்லலாம். பூரணமான பேரறிவு, பூரண அறிவு. அந்த பூரண அறிவால இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் நம்ம இயக்க முடியும்னா அது அந்த பஞ்சகிருத்தியன்னு வட சொல்லல சொல்லுவாங்க. அந்த தமிழ்ல ஐந்தொழில் சொல்லுவாங்க. அந்த ஐந்தொழில் அப்படின்னா அந்த தமிழ்ல அதுக்கான வார்த்தை என்னன்னா, தோற்றுவித்தல், வாழ்வித்தல், துருசு நீக்குவித்தல், பக்குவம் வருவித்தல், பலன் தருவித்தல் அப்படின்ற இந்த ஐந்தொழிலை கொண்டுதான் இந்த இயற்கை உண்மை கடவுள் இந்த பிரபஞ்சத்தையும் நம்மையும் இயக்கிட்டு இருக்கு. அதுதான் அதோட தனிப்பெரும் கருணைன்னு சொன்னா இதுதான். இறைவனோட தயவுன்னு சொன்னா இதுதான். அப்ப இறைவன் தயவே இந்த பஞ்சகிருத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஐந்தொழில கொண்டுதான் இறைவன் இருக்கிறார். அப்போ இந்த ஒப்பற்ற ஆன்ம லாபம், அந்த பெரிய வாழ்க்கை நமக்கு கிடைச்சதுன்னு சொன்னா, ஆன்ம லாபத்தால கிடைச்சதுன்னு சொன்னா, அப்ப நமக்கும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கும். அப்ப நாமும் தோற்றுவித்தல், வாழ்வித்தல், துருசு நீக்குவித்தல், பக்குவம் வருவித்தல், பலன் தெரிவித்தல் என்ற தொழிலை நம்ம செய்ய முடியும். ஆனா இந்த தொழில் தான் உண்மையான தொழில் அப்படின்னு சொல்றாரு. தொழில் அப்படின்னு சொன்னா இந்த ஐந்தொழில் செய்யறதா உண்மையான தொழில் அப்படின்னு ஒரு பாடல சொல்றேன். அப்போ இதெல்லாம் நான் ஏன் பெறணும் அப்படின்னா, இதை பெறணும் அப்படின்னா, இங்க இயற்கை உண்மை வடிவராகிய கடவுள் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அந்த இயற்கை உண்மையா வடிவராகிய கடவுளும் நாமும் வேற இல்லை. அதுதான் உண்மை. அந்த இயற்கை உண்மை வடிவராகிய கடவுளும் நாமும் வேற இல்லவே இல்லை. அப்ப நமக்கு அந்த பூரண பேரறிவு இல்லாதனால நமக்கு ஒரு சிற்றறிவு, ஒரு அற்பறிவு இருக்கிறதுனால அந்த உண்மையெல்லாம் மறைக்கப்பட்டு நம்ம வேறையாகவும், கடவுள் வேறையாகவும், இந்த உலகம் வேறையாகவும் எல்லாத்தையும் வேறு வேற நம்ம பார்க்கணும். ஆனா அந்த அறிவு நமக்கு விளங்கும் போது, அந்த அறிவு அப்படின்ற ஞானம், அருள் கிடைக்கும் போது எல்லாமே ஒன்றுன்னு பார்க்கும்போதுதான் அப்ப நமக்கு இந்த அனுபவம் நமக்கு கிடைக்கும். அதுக்கு பேரு சிவ அனுபவம் அப்படின்னு சொல்றாங்க. சிவ அனுபவம் சொல்லலாம், இல்ல கடவுள் அனுபவம் சொல்லலாம், இல்ல இயற்கை அனுபவம் சொல்லலாம், இயற்கை உண்மையை தெரிஞ்சுட்டோன்னு சொல்லலாம், இப்படின்னு நம்ம சொல்லலாம். அதனால அப்ப இந்த இடத்துல அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நானும் நீயே வேற இல்லை, உயிருள் யாம் எம்முள் உயிர் இவை உணர்ந்தே உயிர் நலம் பரவுக. அந்த வார்த்தை இந்த இடத்துக்கு போடணும். அப்போ கடவுளாகிய நான் உனக்குள்ள இருக்க, நீ எனக்குள்ள இருக்க. அப்ப நான் வேற நீ வேற இல்ல. அதனால அதே போலதான் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிருமே
அந்த உயிருக்குள்ளதான் நான் இருக்கேன், எனக்குள்ளதான் உயிர் இருக்கு. அப்ப நானும் உயிரும் வேற இல்ல. அப்படி நீ பாரு, அந்த அந்த உயிருக்கு நீ வந்து உபகாரம் செய்ய முடியும், உதவ முடியும். நீ வேற வேறையா பாக்குறதுனால உதவி செய்ய முடியல. உனக்கு அந்த தயவு இருந்தும், அந்த கருணை இருந்தும், அன்பு இருந்தும் உன்னால வந்து அதை செய்ய முடியாம நீ போறது, அதாவது அதை அலட்சியம் செஞ்சுட்டு போறதுக்கு அது ஒரு காரணமா இருக்கு. நீ எல்லா உயிரையும் ஒண்ணுன்னு பார்க்கும்போது, நான் தான் எல்லா உயிருமா இருக்குன்னு பார்க்கும்போது, உனக்கு அந்த கருணை, அந்த இயற்கையா இருக்கக்கூடிய அந்த கருணை விளக்கமாகும், அந்த தயவு விளக்கமாகும், உயிர் இறக்கம் மேலோங்கும். அந்த உயிர் இறக்கத்தால இருக்கக்கூடிய அந்த அறிவானது அது மேலும் வளரும். அந்த வளரக்கூடிய அறிவை கொண்டு அறிவை பெற முடியும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இன்னும் பேசினா நமக்கு இன்னும் அதிகமா போயிரும். நம்ம இதோட இதை நிறுத்திக்குவோம் இன்னைக்கு. அப்ப இதோட என்ன நிறுத்துறோம்னா, அப்போ ஆன்ம லாபம்னா என்னன்னா கடவுளுடைய பூரண இயற்கை இன்பம். அந்த பூரண இயற்கை இன்பம் எப்படி இருக்கும்னா, எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாமல் வாழ்கின்ற ஒப்பற்ற பிரிவு. அதை யாராலையும் ஒப்பிட முடியாத ஒரு வாழ்க்கை. இறைவன் வாழக்கூடிய வாழ்க்கைய யாராலையும் ஒப்பிட முடியாது. அது போல அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம பெறதுக்குதான் இந்த பிறப்பு. அப்ப அது எதனால முடியும்னா ஆன்ம லாபம்னு, அந்த ஆன்ம லாபத்தால முடியும். அந்த ஆன்ம லாபம்னா என்ன? ஒப்பற்ற பேரறிவு. அதாவது பேரறிவுன்னு சொல்லலாம், இல்லைன்னா பூரண அருள்னு சொல்லலாம். அந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். அதாவது பேரறிவுன்னு சொல்லலாம். அந்த பேரறிவு நம்ம பெற்றுட்டோம்னா தானே இந்த ஒப்பற்ற பெரிய வாழ்வு நமக்கு கிடைச்சிடும். அந்த பெரிய வாழ்வு தான் ஆன்ம லாபம். அந்த ஆன்ம லாபத்தை பெறதுக்கு தான் இந்த மனித பிறப்பு எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதனால பல பயன்கள் நமக்கு கிடைக்குது. என்ன பயன்கள் அப்படின்னு சொன்னா அது நம்ம அடுத்தடுத்த வகுப்புல நம்ம பார்ப்போம். இப்ப இதுதான் இன்னைக்கு நமக்கு நம்ம சிந்தித்த ஒரு விடயமா வச்சுக்கலாம். அடுத்தது இதுல இருந்து ஏதாவது கேள்வி கேட்கலாம். யாருக்கும் எதுவும் கேள்வி இருக்குனால் பதிவு செய்யுங்க. சரி, அவங்க சிந்திச்சுட்டு இருக்கிற வரைக்கும் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அதாவது இயற்கை வடிவம், இயற்கை விளக்கம் என்பது ஒரு நிலை. அந்த இயற்கை விளக்கத்துல நீங்க அது ரெண்டா உயிருக்குள்ள லட்சியம், மனித லட்சியம், அதுவும் ஆன்ம லட்சியம்னு ஆன்ம லாபம் என்று நீங்க சொன்னீங்க. லாபம் என்பது ஒரு வினைச்சொல், செய்யறதுக்குள்ள லட்சியம் என்பது கடைசி நிலை. சரி, இந்த இயற்கையே ஐயா கேள்விக்குறியா இருக்கு. இல்ல இயற்கையை பத்தி பேசுறேன். இயற்கை உண்மையை பத்தி படைப்புன்னு வேற சொன்னீங்க. அது படைப்புன்னு சொல்றாங்க. ஆதியும் மந்தமும் இயற்கையாகவே உள்ளது என்பதும் 2 வகையான கருத்து மக்கள் இடையில் இருக்கு. நீங்க சொல்வது போல் இந்த இயற்கை ஒரு கருணையால், ஒரு அருளால், எல்லாமே ஒரு 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 மனித உணர்வுக்கு அது என்னது ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு அருள் சார்ந்த ஒரு நிலையை ஏற்படுத்தும். அருள்னா அறிவோட ஞான சுரூபத்தோட இருக்குன்னு. ஆனால் அந்த படைப்பில் பல காரியங்கள் இறைவனா இதை செய்தான். இவனோட படைப்புல இதெல்லாம் இருக்கு. ஒரு மிருகம் இன்னொரு மிருகத்தை துடிக்க அதான் அவன் படைப்பு. அப்புறம் சில சூழ்நிலையில் சில உயிர்களை இழந்துதான் இயற்கை அந்த ஈகோசிஸ்டம் வேலை செய்யுது. அப்ப இறைவனோட சொரூபம் உண்மையாவே கருணை, அருளா, இல்ல மனிதர்களின் அனுபவம் கடைசி இறுதியில் அங்க போய் செல்லுதா என்பதை பத்தி அதுக்கு கொஞ்சம் பொதுவான கேள்விகள் தான். நீங்கள் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். சரிங்க, ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான கேள்வின்னு தான் நினைக்கிறேன் நானு. இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டாபிக். அதாவது இங்க இறைவன் தனிப்பெரும் கருணையானவன், அவ்வளவுதான். அப்போ இறைவனோட வேலை என்னவா இருந்துச்சு அப்படின்னா, இங்க அண்டங்களை உருவாக்குனாரு, உலகங்களை உருவாக்குனாரு, அதுல பொருள்களை உருவாக்குனாரு, அங்க உயிர்களை உருவாக்குறாரு. அந்த உயிர்கள் செயல்படுறதுக்கு, அசையறதுக்கான அந்த நிலையும், அதை செயல்படுறதுக்கான ஆற்றலையும் கொடுத்துட்டாரு. அந்த செயல்பட்ட உடனே அதில் உண்டாகக்கூடிய விளைவு, அந்த விளைவு அப்படின்றதுக்கு வருவோம். அந்த விளைவு அதையும் வச்சுட்டாரு. அப்போ இங்க நம்ம செயல்படுறதுக்கான
ஒரு சூழ்நிலை உருவாக்கிட்டாரு. ஆன்மாக்கள் எல்லாம் செயல்படுறதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாக்கிட்டாரு. ஆனா இந்த ஆன்மாவுக்கு ஒவ்வொரு ஆன்மாக்களுக்கும் ஒரு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது ஆன்மான்றது ஒண்ணுதான். ஆனா அந்த படைப்பு, ஐயா சொன்ன மாதிரி வந்து ஒரு படைப்புன்றது வந்து தாவரம், அப்புறம் நீர்வாழ் உயிரினங்கள், பறவை உயிரினங்கள், மிருக உயிரினங்கள், அப்புறம் மனிதன், இந்த மாதிரி இப்படி பிரிச்சு வச்சுக்கலாம். இப்ப இதுக்கு இதுக்கு ஒவ்வொரு விதம் இருக்கும். இப்ப ஒரு உதாரணத்துக்கு நீருக்குள்ள வாழக்கூடிய உயிரினங்களுக்கு அதுக்கு ஒரு விதமான அறிவு இருக்கும். அப்புறம் தாவரம் அப்படின்ற அந்த செடி கொடி மரங்களுக்கு இதுக்கு ஒரு விதமான அறிவு இருக்கும். மிருகங்களுக்கு ஒரு விதமான அறிவு இருக்கும். பறவைகளுக்கு ஒரு விதமான அறிவு இருக்கும். மனிதனுக்கு ஒரு விதமான அறிவு இருக்கும். இப்படி எல்லாமே இறைவன் வந்து ஒவ்வொரு உயிரினுக்கும் ஒரு அறிவு விளக்கத்தை கொடுத்திருக்காரு. அது இவ்வளவுதான் இருக்கணும், இவ்வளவுதான் இருக்கணும்னு அது கொடுத்திருக்காரு. ஆனா மனிதனுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷலா என்ன பண்ணிட்டாருன்னா, மத்த உயிரினங்களுக்கு இல்லாத அளவுக்கு அதிகப்படியா வந்து இந்த கரண அறிவு அப்படின்னா மன அறிவு அப்படி வச்சுக்கலாம் புரிஞ்சுக்கிறதுக்கு. மன அறிவு அப்படின்றது மன அறிவை சுதந்திரமா முழுமையாவே கொடுத்துட்டாரு. அங்கெல்லாம் எந்த குறையும் வைக்கல, முழுமையா கொடுத்துட்டாரு. அப்போ இதுல பாருங்க, இப்போ ஒரு உதாரணத்துக்கு முழுமையா கொடுத்துட்டாருன்னா அந்த முழுமையான சுதந்திரத்தை கொடுத்துட்டாரு. இப்ப நீங்க மத்த உயிருக்கு நீங்க போய் பாக்குறத விட இங்க மனிதனே ஒரு நாட்டு மேல போர் தொடுக்கிறான், பலாயிரம் மக்களை கொல்றான், ஒரு தீவிரவாதத்தை கையில எடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா நிறைய குண்டு வச்சு வந்து நிறைய மக்களையே கொல்றாங்க. அந்த மாதிரி அதாவது மனித தேகத்துல இருக்கிறவங்களையும் கொல்றாங்க. அது போல எல்லா உயிரையும் கொல்றதுல அவங்களுக்கு ஒரு சிக்கல் இல்லை. அப்ப இதை இறைவன் தடுக்கவும் இல்லை. இப்ப கலையர் செய்ய இந்த இடத்துக்கு தான் வராரு. இங்க உலகத்துல ஒரு உயிரை இன்னொரு உயிர் கொன்று ரொம்ப கஷ்டமான நிலையில நடந்துட்டு இருக்கு, ரொம்ப கொடூரமான நிலையில நடந்துட்டு இருக்கு. ஆனா இறைவன் படைத்த படைப்பே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்குன்னா அப்ப இறைவன் கருணையானவனா அப்படின்ற கேள்வி இருக்கு. அப்ப இங்க நான் சொல்றது என்னன்னா, இதெல்லாம் இறைவனோட செயலா அப்படின்னா இறைவன் செயல் இல்லை. ஒவ்வொரு உயிருக்கும் அதோட அந்த உயிரோட தாற்பயத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு சுதந்திரத்தை இறைவன் கொடுத்திருக்காரு. அது அந்த சுதந்திரத்துக்கு படி அது இறைவன் தலையிட மாட்டார். ஒரு தீவிரவாதி அவன் திடீர்னு ஒரு குண்டை வச்சு ஒரு 1000 பேர்த்த கொல்றான் அப்படின்னா அப்ப இது இறைவனுக்கு எல்லாமே தெரியும். அதை தடுக்கலாமா அப்படின்னா அந்த இடத்துல அவனுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டது, அந்த இடத்துல தடுக்கவே இல்லை இறைவன். அப்ப அந்த உயிர்கள்லாம் போகுது, என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா அதெல்லாம் இறைவன் கவலைப்படுறதே இல்லை. ஏன்னா அவர் தனிப்பெரும் கருணையா இருக்காரு, அவருக்கு பூரண பேரறிவுல இருக்காரு, எல்லா உண்மையும் தெரியும். நமக்கு உண்மை தெரியாதனாலதான் அது கவலைப்படுறோம். ஏன் அப்படின்னா இந்த அடிப்படையை புரிஞ்சுக்கணும். எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இப்போ நான் இருக்கேன், இந்த உடம்பா இருக்கேன், உயிரா இருக்கேன், இந்த உடம்புக்குள்ள உயிரா இருந்து நான் செயல்படுத்திட்டு இருக்கேன். அப்ப எனக்குள்ள அதை செயல்படுறதுக்கு ஆதாரமா ஆன்மா இயற்கை விளக்கம். யாரோ ஒருத்தர் மூட் பண்ணாம இருக்காங்க, சவுண்ட் கேட்குது. ஆன்மா இயற்கை விளக்கம். ஆன்மா இயற்கை விளக்கம்னு அந்த ஆன்மா இருக்கு. அந்த ஆன்மா இருக்கனாலதான் இந்த உடம்பு செயல்பட்டு இருக்கு. ஆன்மாக்குள்ள இறைவன் அறிவுக்கு அறிவா இருந்து செயல்படுறாரு, அதனாலதான் செயல்பட்டு இருக்கு. அப்போ இந்த இந்த உடம்பு தூளம்னா என் கண்ணுக்கு தெரியுது, கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒன்றா இருக்கு. என்னோட ஆன்மான்றது கண்ணுக்கு தெரியாம சூக்கமா மறைமுகமா இருக்கு, மறைக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த உடம்பு அழிஞ்சு போச்சுன்னு சொன்னா என்னோட ஆன்மான்றது அழியறது இல்லை. அது அடுத்தது இன்னொரு பிறப்பு எடுக்க போகுது. அது இன்னொரு பிறப்பு எடுக்கிறதும் அது எப்படி இருக்கும்னா, ஒரு உதாரணத்துக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன் நானு. இப்ப நம்ம ஒரு வீட்டுல குடியிருக்கிறோம். இந்த வீட்டுல ஒரு கலகம் நேர்ந்துருச்சு, வேற வீட்டுக்கு நம்ம குடி போயிடுறோம். ஒரு வீட்டு வாடகை வீட்டுல குடியிருக்கிறோம், இந்த வீட்டுல ஒரு கலகம் நேர்ந்துருச்சுன்னா வேற வீட்டு குடி போறோம். அவள்தான் இறப்பு பிறப்பு. இன்னும் சிம்பிளா சொல்றேன்னா, நான் இன்னைக்கு இந்த சட்டை போட்டிருக்கேன், நாளைக்கு நான் வந்து இது குளிச்சுட்டு வேற சட்டை போட்டுப்பேன், அவ்வளவுதான். அப்போ அது மாதிரிதான் என்னோட பிறப்பு. ஆன்மா அப்படின்றது இங்க அழிவே இல்லை. அப்ப இந்த உலகத்துல எந்த உயிர்கள் வந்து கொல்லப்பட்டாலும் எது பண்ணனாலும் அது மறுபடியும் அதோட அந்த ஆன்மால இருக்கிற கான்சியஸ், அதுல இருக்கிற பதிவுக்கு ஏற்றபடி அது பிறப்பு கொடுத்துரும். அந்த பதிவு தான் நம்ம வந்து என்ன சொல்றோம்னா கருமான்னு சொல்றோம். கருமான்னு சொல்றோம். அந்த கருமாவுக்கு தகுந்தபடி அந்த பிறப்பு கிடைக்கும். அப்ப இதெல்லாம் யார் உருவாக்கிறா? இறைவன் தான் உருவாக்குறாரா அப்படின்னா இல்ல. அப்போ நம்ம செய்யற இந்த செயல்பாட்டால உண்டாகக்கூடிய ஒரு விளைவுதான். அப்போ இன்னொரு கேள்வி ஐயா கேட்டாரு. அப்ப சில மனிதனுக்கு கீழே இருக்கிற உயிர்கள்லாம் இன்னொரு உயிரை வந்து கொடூரமா பிடிச்சு கடிச்சு தின்னு கொன்னு அப்படிலாம் இருக்கு. அதெல்லாம் ஏன் இப்படி இறைவன் கருணையானவனா இருந்தா இதே அப்படி நடக்கணும் அப்படின்ட்டு. நமக்கு எப்படி ஒரு சுதந்திரம் கொடுக்கப்பட்டதோ அந்த உயிருக்கும் அது போல ஒரு சுதந்திரம் கொடுக்கப்பட்டது. அது அதோட படைப்பு அது இறைவன் இப்படி வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு சிங்கமா, ஒரு புலியா,
ஒரு நரியா, இப்படி ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன்னா, இப்படி பிறக்க வைக்கணும்னு அவருக்கு ஆசை இல்லை. ஆனா இந்த உலகத்துல இவ்வளவு உயிரினங்கள் வகைகள் இருக்குது. அப்போ மனிதனா ஒரு ஒரு மனிதனா இருக்கான் அப்படின்னா அவனுக்கு எது நல்லது எது கெட்டது நம்ம சிந்தித்து செயல்படக்கூடிய அறிவு கொடுக்கும். அந்த அறிவை பயன்படுத்தாம அப்படியே வந்து பாத்தீங்கன்னா உயிர்களுக்கு துன்பம் விளைவிச்சுட்டே இருந்தால் நிறைய உயிர்களை கொண்டு கொண்டு சாப்பிடறான். உதாரணத்துக்கு கொண்டு கொண்டு சாப்பிடறான். உயிர் மேல இறக்கமே இல்லைன்னா ஒரு உதாரணத்துக்கு நான் இதெல்லாம் ஒரு ஒரு யூகத்தை தான் சொல்றேன் நானு. ஆனா வள்ளலார் ஒரு வரியை குறிப்பிட்டிருக்காரு. அந்த வரியை நான் சொல்றேன். அவனுக்கு இந்த மடிவு எகைன் வந்து மனித தேகத்தை கொடுக்காம ஒரு அவனுக்கு தண்டனை நிமித்தமான தேகம். இவ்வளவு குற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு. அதுக்கான தண்டனை நிமித்தமான தேகமா, ஒரு மிருக தேகமா, ஒரு தாவர தேகமா, ஒரு சண்டாள தேகமா, இப்படிலாம் வந்து இறைவன் கொடுக்கறதா சொல்றாரு. அதை எப்படி சொல்றாருன்னா, மனதால் செய்த பாவம், வாக்கினால் செய்த பாவம், தேகத்தால் செய்த பாவம், இப்படின்னு 3ஆ பிரிக்கிறார். அதுக்கப்புறம் அறிந்து செய்த பாவம், அறியாத செய்த பாவம், இப்படின்னு இதெல்லாம் பிரிக்கிறார். இதெல்லாம் பிரிச்சு இதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு மடியும் அந்த பிறப்பு கொடுக்கப்படுது. அதனால என்னன்னா, அப்ப இங்க நடக்கக்கூடிய இந்த ஒரு துன்பமான ஒரு சூழ்நிலை, ஒரு உயிர் இன்னொரு உயிர் கொல்றது, துன்பப்படுத்துறது, இதெல்லாம் இறைவன் செய்யல. இறைவன் கொடுத்த சுதந்திரத்தால நம்மளே செஞ்சுக்கணும். அப்ப நம்ம செய்யறதுக்கு நம்மளே தான் பொறுப்பு. அப்போ நம்ம என்ன செயல் செய்யறோமோ அதன்படிதான் நமக்கு அடுத்த பிறப்பு அப்படின்றது உருவாகுது. இறைவன் வந்து நமக்கு எதுக்காக பிறப்பு கொடுத்தாருன்னா இந்த ஆன்ம லாபத்தை பெறத்துக்கு தான். இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. இறைவன் நமக்கு எதுக்காக பிறப்பு கொடுத்தாங்கன்னா இந்த ஆன்ம லாபத்தை பெறத்துக்கு தான். ஆனா நம்ம இந்த உலகத்துல வந்து பிறந்த உடனே இந்த உலகத்துல என்ன நடக்குதுன்னு புறத்துல பார்க்கும்போது, இதுதான் நம்ம வாழ்க்கை, இதுதான் இதுக்காக தான் பிறப்படுத்துக்கிட்டு இந்த புறத்துல பார்த்த விஷயங்களையும் நினைச்சுக்கிட்டு அதை மேல லட்சியம் கொண்டு நம்ம செய்யக்கூடிய உண்டாகக்கூடிய விளைவுகளை உண்டாகக்கூடிய அந்த கர்மாவோட எதிர்வினைக்கு தகுந்த மாதிரியும் பிறப்பு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை அந்த இயற்கை விளக்கத்துக்கு இருக்கு. அப்ப நம்ம நினைச்ச மாதிரி அடுத்த பிறப்பு நமக்கு கிடைக்காது. இறைவன் நினைச்ச மாதிரி அடுத்த பிறப்பு நடக்காது. அப்ப எதை அடிப்படையா கொண்டு அடுத்த பிறப்பு நடக்குதுன்னா, நம்ம செய்யற கர்மானா நம்ம செயலால் உண்டாகக்கூடிய அந்த விளைவு. அந்த விளைவுனாலதான் நடக்குது. ஆனா எது நடந்தாலும் நம்மளோட இலக்கு ஆன்மலாகும். இந்த பிறப்போட இலக்கு ஆன்மலாகும். அதனாலதான் வள்ளலார் பேருபதேசத்துல ஒரு வழி சொல்லுவாரு. இந்த உலகத்துல நமக்கு சொர்க்க நரக விசாரம் வேணாம் அப்படின்னா, இங்க இருக்கிற இன்பம் துன்பம் இதை பத்தி நீ வந்து கவலைப்படாது. இன்பம் தான் நடக்கட்டும், துன்பம் தான் நடக்கட்டும். ஆனா நீ அடைய வேண்டியது பேரின்பம். உன்னோட இலக்கு என்ன? பேரின்பம். அந்த பேரின்பம் தான் ஆன்ம லாபம். அந்த பேரின்பம் தான் ஒப்பற்ற பெரிய வாழ்வு. அத லட்சியமா அத இலக்கா வச்சு பயணிக்கணும்னு சொல்றாங்க. ஒரு ஆழமான கேள்விதான் இது. இன்னும் கடுமையான கேள்விகள்லாம் இருக்கு. நம்மளுக்கு நேரம் கருதி நம்ம 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஒரு கேள்வி வந்தவருக்கு யாரும் எதுவும் கேள்வி எழுப்புறீங்கன்னா இப்ப ஒரு நல்ல வாய்ப்பு. இன்னொரு கேள்விக்கு பதில் சொல்லலாம். நீங்க யாராவது கேள்வி இருந்தா கேட்கலாம். ஏன்னா கேள்வி பதில் இருந்தாதான் நம்ம நிறைய விஷயங்களை நம்ம பிராக்டிக்கலா உணர்ந்து கொள்ள முடியும், தெரிஞ்சுக்க முடியும். சரி, யாரும் கேள்வி கேட்கல. வணக்கம். கடைசி நேரத்துல ஐயா பாலமுருகன் வந்திருக்கிறாரு. வணக்கம் ஐயா. கேள்வி நம்ம இறுதி கட்டம் வந்துட்டோம். கேள்விகள் இல்ல போல இருக்கு. நாம் வந்து இந்த தமிழ்ச்சமய பேரவை தங்கத்தமிழ், மலேசியா தங்கத்தமிழ் இயக்கம், வள்ளலார் அன்பு நிலையம் 3 இயக்கங்களும் சேர்ந்து நம்ம தொடர்ச்சியா 4வது அமர்வுக்கு பயணித்திருக்கிறோம். நாம் வந்து இந்த நல்ல கேள்விகள் இதை பத்தியே நம்ம அடுத்த வாரம் 5ஆம் அமர்வும் பேசுவோம். ஏன்னா நிறைய கேள்விகள் இருக்கு. நம்ம நிறைவு செய்வோம். நான் ஒரு சின்ன நிறைவு பிரார்த்தனை செய்துட்டு ஐயா அருள்ராஜா நீங்க நிறைவு செய்யலாம். எல்லா செயல்களிலும் எழிலுற வழி நடத்தும் எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே, எடுக்கும் முயற்சிகள் யாவும் வெற்றி பெற எந்நாளும் துணை இருந்து வழி நடத்துவீராக. எல்லாம் கைகூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனியே ஏற்று. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. ஐயா நிறைவு செய்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்பற்று வாழ்க. எல்லாமுடைய அருட்பெருஞ்சோதி அற்புத கடவுளை இத்தருணத்தில் எங்களை ஒன்றாக கூட்டி உண்மை ஞான விளக்கங்களை எங்களுக்கு சற்று உணர்த்தி
எங்களுடைய இவ்வாழ்வை புரோஜனம் அடைய வழி நடத்தும் உமது தனிப்பெரும் கருணைக்கும் தனிப்பெரும் தலைமைக்கும் கோடான கோடி நன்றி சொல்லி, இதிலே கூடியுள்ள எனது ஆண்மனைய உறவுகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியும், மேன்மேலும் ஞான விளக்கங்களை பெற்று எல்லோரும் ஆனந்தத்தோடு வாழக்கூடிய அந்த வாழ்க்கையும் தந்து இறைவன் வழி நடத்த வேண்டும் என்று இந்த இடத்துல விண்ணப்பம் செய்து, இந்த உலகத்தில் மனித பிறப்பை பெற்றுக் கொண்டவர்கள் எல்லோரும் உண்மை ஞானத்தை பெற்று எல்லா உயிரும் ஒன்றென்ற ஆன்ம அனுபவத்தோடு தயவே வடிவானவர்களாக, சுத்த சன்மார்க்க உத்தமர்களாக, பேரின்ப சித்தி பெருவாழ்வில் வாழ வேண்டும் என்று விண்ணப்பம் செய்து நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம், அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிரும் ஒற்று வாழ். நன்றி, எல்லாருக்கும் நன்றி. அருட்பெருஞ்சோதி.